ஹாய் ஹலோ தமிழத்துக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாம் எப்படி இன்றைக்கி பிஸ்கெட் நாட் போடலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம் வாங்க. இப்போ வாங்க உங்களுக்கு நான் பிஸ்கெட் நாட் போடுறது எப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி பிஸ்கெட் நாட் வச்சு கூடையே போட்டிருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு நமக்கு 4 ஒயர் வேணும். அதாவது ஒரு ஒயர்னால் ரெண்டு ஒரே கலரில், ரெண்டு ஒரு கலரில் மொத்தம் 2 கட்டு ஒயர் வேணும் நமக்கு. இப்போது நான் ஒயிட்லேயும் 2 ஒயர் எடுத்திருக்கேன், பிளாக்லேயும் 2 ஒயர் எடுத்திருக்கேன். என்கிட்ட மீதி இருக்கிற ஒயர் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சின்னதாக. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கணும். ஒயிட்டில் நான் 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு இப்படி ஒன்றா வச்சு பிடிச்சிக்கிறேன். இப்போ தேர்டாக இருக்க பிளாக் ஒயரை எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், பிளாக் ஒயரை இதை மாதிரி மடித்து இதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ உங்களுக்காக தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் கேப் வைக்கிறேன் பாருங்கள். இதில் திரும்பின பக்கத்தை எடுத்து இந்த பக்கம் விட்டுடணும். ஃபஸ்ட்டில் திரும்பின பக்கத்தை எடுத்து இந்த 2த்துக்கும் நடுவில் விட்டுடணும். செகண்டில் இருக்கிற திரும்பின பக்கத்தை எடுத்து இந்த லாஸ்ட்டு சைடில் விட்டுடணும். விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த தேர்டு ஒயரில் திரும்பின பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது 2த்தையும் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இந்த 2 ஒயரையும் நல்லா பாருங்கள், இப்படி முன்னாடி இருந்ததை பின்னாடி எடுத்து விட்டுடணும். இப்போது 4ஆவதாக ஒரு ஒயர் பிளாக் எடுத்திருக்கேன், அதை எடுத்து இதில் நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த திருப்பி புட்டம் பார்த்தீங்களா, அதை எடுத்து பின்பக்கம் இப்போ இந்த சைடில் இருந்ததை நம்ம இந்த சைடு தள்ளி விட்டுட்டு, இப்போது இங்கே திரும்பின ஒயர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இந்த 2 போக்குள்ளேயும் விட்டு இப்போ நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். விட்டுட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒயராக இழுத்தோன்னா நமக்கு பிஸ்கெட் நாட் வந்துடும். பாருங்கள், ஒரு ஒயராக நம்ம இழுத்தோன்னா வந்துடும். இப்படி தான் ஒரு சைடு 4 சைடு 2 லைனாக போகும். இப்படி 2 லைன் போச்சுன்னா தான் கரெக்டு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், பிஸ்கெட் நாட் வந்துருச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.